ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 4 கட்சி கூட்டணி நமக்கு என்ன யோகத்தை செய்ய போகுது? அதாவது இந்த 15/3/2025 பங்குனி மாதம் முதல் நாளாக பிறக்கின்றது. இந்த நாளிலே சூரியன், வக்ராஸ்தமன புதன், வக்கர சுக்கிரன், ராகு இந்த 4 பேரும் அந்த முதல் நாளன்று கூட்டணி அமைச்சு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியறது இல்லை. இந்த மாதிரி காலகட்டங்களில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 4 பேர் கூட்டணி கட்சி உங்களுக்கு நன்மைகளை, நல்ல திட்டங்களை கொடுப்பாங்களா, இல்லை வரியை போட்டு தீட்டுவாங்களா அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இது எந்த கால அளவு அப்படின்னு சொன்னால் 15/3/2025 பங்குனி மாதம் முதல் நாள் அன்று அந்த சீன் அப்படி இருக்குது. வான மண்டலத்தில் மீனத்தில் தான், உங்களுடைய ராசியாகிய மீனத்தில் 4 பேர் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. உங்கள் ராசி நாயகன் குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல பகையாளி வீட்டில் இருக்கிறார். பகையாளி வீட்டில் இருந்தாலும் அந்த பகையாளி ஆகிய சுக்கிரனுக்கு நீங்கள் உச்ச பலம் கொடுத்துருக்கிறீங்க. 4ஆம் வீடாகிய மிதுனத்தில் உங்கள் யோகாதிபதி செவ்வாய் அங்கே இருக்கிறார். அவர் பகையாத்தான் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்துல சந்திரன் உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அவர் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அவர் சும்மா இல்லை, அவர் மட்டும் இல்லை, அவர் கூட கேதுவையும் கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அடுத்தபடியாக ஆட்ட நாயகனாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றவர் அஸ்தமனத்தில் இருக்கின்றார். இந்த ஆண்டில் உங்களுக்கு ஜென்மச்சனி கிடையாது. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி என்பது அடுத்த ஆண்டு இதே மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டில் தான் உங்கள் ராசிக்குள்ள சனி பகவான் எட்டி பார்க்கார். அது வரைக்கும் அவர் 12ல் தான் இருக்கிறார். அதனால் அவரை பற்றிய பிரச்சனை இப்போ உங்களுக்கு இல்லை. ஜென்மச்சனி வந்துடுத்து அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் மீன ராசிக்காரங்க. இந்த மாதிரி வானமண்டலத்தில் குரோதி வருஷம் பங்குனி மாதம் முதல் நாளன்று வானமண்டலத்தில் இப்படி கிரகங்கள் காட்சி கொடுக்குறாங்க. இதில் உங்கள் ராசிக்குள்ளே தான் அந்த சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அமர்ந்திருக்கிறாங்க. சூரியன் யாருன்னா ராஜா, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு உடையவர், கடன் சத்துரு நோய்க்கு அதிபதி. அடுத்தபடியாக 4-7 தாய் சுகம், கல்வி, நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய அந்த வீட்டு 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரரும் அந்த புதன் உங்கள் ராசியில் நீசமாகி வக்ராஸ்தமனத்தில் இருக்கிறார். இது போக இன்னொரு சத்துருவாகிய 3-8 அதிபதியாகிய சுக்கிரன். இவங்கெல்லாம் உங்களுடைய நாட்டுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவங்க. அவங்க உங்கள் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. திட்டம் போடுறதுக்காக தீட்டி இருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ஒற்றற்படை தலைவன் ராகு பகவானும் அங்கே இருக்கின்றார். இத்தனை பேரும், அதாவது இதில் யோகாதிபதின்னு சொல்லணும்னு சொன்னால் 4-7 கூடைய புதன் மட்டும்தான் உங்களுக்கு யோகாதிபதி. ஏன்னா சூரியனோட, அதாவது ஒரு அசுபக்கிரகத்தோட சேர்ந்துருச்சு, இல்லை ராகுவோட சேர்ந்துருச்சுனாலே புதன் நல்லவராயிருந்தார். மீன ராசிக்கு 4-7 அதிபன் இப்போ இங்கே யோகாதிபதியாக உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. பட்சே அவர் நீசம் ஆயிட்டார். சரி, எதிரியாகிய 3-8 கூடைய சுக்கிரனும் அவர் உச்சத்தில் இருக்கிறாரு, வக்கரத்தில் இருக்கிறார். சூரியன் 6 கூடையவன். அப்போ இவங்க எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய நபர்கள் தான். சூரியன் ராஜா, புதன் இளவரசன், சுக்கிரன் மந்திரி, இந்த ராகு ஒற்றர் கூட்ட தலைவன். ஆக இவங்களில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? இதுதான் முக்கியமான சமாச்சாரம். இது எது வரைக்கும் இந்த அளவீடு பேசும்னு சொன்னால் 13/4/2025 வரைக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அதாவது பங்குனி மாத பலன்கள் முழுவதுமாக அந்த மாதிரி கணக்கு. 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உள்ள காலம்.
இப்படி இருக்கின்ற காரணத்தினால மீனத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துல வலுத்து இருக்கின்ற காரணத்தினால, அதாவது பரிவர்த்தனை ராஜயோகம் என்ற காரணத்தினால, அவர் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால தைரியம், வீரியம், பராக்கிரமம் சிறப்பாகவே விளங்கும். 3 குடையவன் 8 குடையவன் ஆகிய சுக்கிரன் 1ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவர் வக்ரத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஆயுள் பலம் திடகாத்திரமாக இருக்கும். உடல் வலிமை, மன வலிமை இவைகள்லாம் சிறப்பாக விளங்கும். உங்களை தூற்றிக் கொண்டிருந்த எதிரிகள் சற்று அடங்கி இருப்பாங்க. அவங்க ராகுவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அடங்கி இருப்பாங்க. இருப்பினும் சுக்கிரன் வக்கரத்தில் இருக்கிறார், உச்சம் பெற்று வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு யோக போகத்தை கொடுப்பதிலையும் அவர் சிறப்பாகத்தான் இருக்கிறாங்க. உதாரணமாக நம்ம நினைச்ச மாதிரி கவர்மெண்ட் அமையலை அப்படின்னு எதிரி கவர்மெண்டாக இருந்தாலும் கூட சில நன்மைகள் அவங்க கொடுக்கும் பொழுது, எல்லாருக்கும் கொடுக்கும்போது நம்மளுக்கும் சேர்ந்த நன்மை கிடைக்கும். அது போலத்தான் அந்த 3-8 குடையவன் உச்சம் பெற்று வக்கரிச்சதுனால சுகபோகம் உங்களுக்கு தடை இருக்காது. 4-7 குடையவன் 1ஆம் இடத்துல நீசம் அடைந்த போதிலும் கூட வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால அவர் வலுத்திருக்கின்றாரு. அந்த வலுத்திருக்கின்ற காரணத்தினால தாய் நலம் பெறுவாள், தாயின் நலம் சீராகும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு செம்மையாக இருக்கும், புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. அதே போல் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இந்த வகையில் மீனத்திலே பிறந்தவர்களுக்கு காதல் இடையில பிரேக்கப் ஆகிருக்கும். அந்த பிரேக்கப் இப்போ மீண்டும் கண்டினியூஸ் ஆகக்கூடிய அளவில் மீண்டும் தொடருகிறது, நல்லபடியாக இருக்கும். அதே போல் அந்த சுமங்கலி பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அந்த குடும்பத்தில் உள்ள கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நெருக்கமான உறவு ஏற்படும். கணவன் மனைவி பேதம் விலகி நல்ல உறவு, நல்ல அன்பு பிரகாசிக்க பெறுவீர்கள். அதே போல் ராகு கூட இருக்கிறாரே, அதனால் அவ்வப்போது சில வெளியில் சொல்ல முடியாத சில உடல் வலி இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவ்வப்போது சில சிரமங்களை கொடுத்து கொண்டு வரும். சூரியனும் அங்கே சேர்ந்திருக்கிறதுனால உடல் உஷ்ண பீடை கடுமையாகவே இருக்கும். கடன், சத்துரு, நோய் இவைகளில் ஏதாவது ஒன்று மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் ஆட்டி படைக்கும். இதுதான் இந்த 4 பேருடைய கூட்டணி அரசாங்கத்துடைய தன்மை. ஆக ஒரு பக்கம் சூரிய பகவானால் வரி அதிகமாக விதிக்கப்படுகிறது, அப்படி வச்சுக்காங்க. அது கொடுமையான வரி, தாங்க முடியாத வரி அப்படிங்கிறது போல. அதே சமயத்தில் அந்த அரசாங்கத்தில் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் இவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இந்த ராகு பகவான் என்பவர் போகத்தை அள்ளி கொடுப்பதில் கெட்டிக்காரர் என்று சொன்னாலும் கூட அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது போல அந்த உடல் உறவு அதிகமாக வேட்கை ஏற்படும் பொழுது உடல் உபாதைகள் கொஞ்சம் அவ்வப்போது இருக்கும். இதுதான் மொத்தத்தில். இனி வரிசையாக பார்க்கலாம். அந்த ராசி நாயகன் 1ஆம் இடத்துக்கு அதிபனாகிய விளங்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திலே பகையாக இருந்த போதிலும் வலுத்திருக்கின்ற காரணத்தினால எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை உண்டாகும். அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. 10 நாயகன் குரு பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு இந்த இடத்துல சில இடங்களில் சர்க்கல்கள் ஏற்பட்டிருக்கும். கடந்த மாதத்தில் அந்த சர்க்கல் இப்பொழுது நிவர்த்தி ஆகி மீண்டும் உங்களுடைய பணி நல்லபடியாக நடந்தேறும். பணி சுமை கொஞ்சம் குறையும், ரொம்ப குறையாது, கொஞ்சம் குறையும். அதாவது 5க்கு 2 பழுதில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் கொஞ்சம் குறையும். அதே போல் சில பேருக்கு இடம் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அந்த இடம் மாற்றத்தினால அலைச்சல் விரிச்சல் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அது வேற ஒன்றும் தவிர்க்க முடியாது. உத்தியோகத்தை காப்பாற்றிக்கணும்னா அதை செஞ்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், உடல் உழைப்பும் அதிகமாக இருக்கும். அதே போல் அந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டு வரக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைக்கு கொஞ்சம் வரவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் விரிச்சல் அதிகமாக இருந்தாலும் வரவுக்கு பஞ்சம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆகையினால அந்த அலைச்சலை பெரிதாக எண்ணாமல் வரவுகளை பெறுகின்ற நோக்கத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆகையினாலே உடல் உழைப்பு உங்களுக்கு பெருசாக தெரியாது.
அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 11, 12 அதிபதி ஆகிய சனி பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாகி அஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால 7.5 சனியுடைய தாக்கம் முற்றிலும் குறைந்து இருக்கும். இந்த செலவு விரையாதிபதி அப்படிங்கிற கணக்கும் அந்த விரைய சனி அப்படிங்கிற அந்த கணக்கும் கடும் செலவுகளால் திண்டாடிக்கிட்டு இருந்தீங்க. அந்த செலவுகள் இந்த மாதம் கட்டுக்குள் இருக்கும். என்னன்னு சொன்னால் அவர் அஸ்தமனம் மூடமாகி விட்டார் அப்படின்னு சொல்லுவார். சனி பகவான் அஸ்தமனம் என்ற மூடம் என்ற நிலை ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ விரயங்கள் ரொம்ப குறைஞ்சிரும். தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படாது. அதே சமயத்தில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். 11 அஸ்தமனமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் லாபம் கொட்டி கொளிக்கும்னு அர்த்தம். அந்த அயனசயன போக பாக்கியத்திலையும் அளவு கடந்து அனுபவி பாத்தியத்தை அவர் கொடுப்பார். இந்த இடத்துல கொஞ்சம் நிதானம் நல்லது. அடுத்தபடியாக 2, 9 அதிபதியாகிய செவ்வாய் என்ற கிரகம் அவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. ஆக தனம், குடும்பம், வாக்கு சிறப்பாக விளங்கும். 9ஆம் வீட்டுக்குடையவன் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி உறவுகள் கொஞ்சம் பகையாக இருந்த போதிலும் கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டு இருப்பாங்க. மீனராசியை பொறுத்தமட்டில் தோப்பனார் வழி எப்பயுமே பகைதான். அது அவ்வளவு பாக்கியாதிபதி அவர் தான். அதே சமயத்தில் துதியாதிபதியாக அவர் விளங்குகின்ற காரணத்தினால அந்த வர்க்கம் என்பது கொஞ்சம் போட்டி பொறாமையில் தான் இருக்கும். இப்போவும் ஒன்றும் அது பெருசாக ஒன்றும் இதில் பகையாகத்தான் இருக்குது, கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், அவ்வளவுதான். அதை நம்பி அதிகமான ஒரு நம்பிக்கையில் அதிகமாக இறங்கிடக்கூடாது. அவங்க விஷயத்தில் அந்த உறவு பட்டும் படாமலே கொண்டு போங்க, அவ்வளோதான். அது பகைச்சிக்கிடவும் வேண்டாம், உறவாடவும் வேண்டாம், அந்த மாதிரி போங்க, அது நல்லது. தோப்பனார் வழியில் உள்ள சில பேர் சண்டையும் போடுவாங்க, அதுவும் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகையாக இருக்கிறாரு. அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருக்கார், நீசமாயிட்டார். நீசமான போதிலும் அவர் வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால அந்த சண்டை சச்சரவு அவ்வப்போது விலகும். கொஞ்சம் நீங்கள் அடக்க சுடக்கமாக இருந்துக்கிட்டேன்னு சொன்னால் வீண் விரயம் தவிர்க்கப்படும். 3, 8 சுக்கிரன் 1ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவர் வக்கரிச்சிருக்கிறார். உச்சம் பெற்று வக்கரமானதுனால தைரியம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும், தன்னம்பிக்கை பெருகும். அந்த 3ஆம் இடத்துக்குரியவன் 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல அந்த உச்சம் பெற்று வக்கரிச்சிருக்கிறதுனால போக சுகம் தடையில்லாமல் கிடைக்கும். அந்த போக சுகத்தை தான் நான் சொல்கிறது, கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடியுங்கள். கடுமையாக போனீங்கன்னு சொன்னால் உடல் உபாதைக்குள்ளே போய் ராகு கூட இருக்கிறார், அதனால் உபாதைக்குள்ளே போய் தள்ளி விட்டுரும். கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தபடியாக பயணங்கள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயணம் எதுவானாலும் அதில் வெற்றியாகத்தான் இருக்கும். கடும் உழைப்பு உங்களுக்கு கடும் வரவுகளையும் கொடுக்கும். கடுமையான உழைப்பு, கடுமையான நல்ல வரவுகள் அதையும் கொடுக்கும். பயணத்தால் பலன் பெறக்கூடிய காலகட்டம். அதே சமயத்தில் உடல் உஷ்ணம் ஏறத்தான் செய்யும். அடுத்தபடியாக அந்த நண்பர்கள் அப்படிங்கிற வகையில் ஆண் பெண் நண்பர்களில் உங்களுக்கு இப்பொழுது புதிய நண்பர்கள் சேர்க்கைகள் ஏற்படும். 4, 7 அதிபதியாகிய அந்த புதன் லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால அந்த தாய் வழி உறவுகள் கொஞ்சம் வலுவடை. எங்கேயோ விடுபட்ட தாய் வழி உறவு நீசம் பெற்று விட்டது, அதாவது அந்த வழி வர்க்கமே காணாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இத்தனை வருஷங்களாக எங்கேயோ இருந்தவர் தேடி வந்துட்டார். அந்த மாதிரியான ஒரு செய்தி, அல்லைங்கள் அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தகவல் தெரியக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே போல் அந்த உறவு அப்படிங்கிறத மட்டுமல்ல, நண்பர்கள் அப்படிங்கிற இடத்துலையும் உண்டு. சில பேருக்கு உறவு இல்லாமல் நட்பு, பழைய காலத்து நட்பு அப்படின்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட 10 வருஷ நட்பு, இப்போ 10 வருஷமாக அது இல்லை. அப்படிப்பட்ட நட்பு திரும்ப மீண்டும் சேரும். அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். அந்த நட்பு உங்களை தேடி அது காதல் போல சேரும். பழையதாக இருந்த ஒரு உறவு நட்பு அந்த மாதிரி, அதாவது லவ் பண்ண இடமாக கூட இருக்கலாம். நீங்கள் காதலிச்ச பொண்ணாக இருக்கலாம். அந்த பெண் இடையில அந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் விடுபட்டு போய் இப்போ மீண்டும் அந்த காதல் கனியக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைக்கும். நல்ல நேரடியாக சர்ப்ரைஸாக வந்து நிற்பா. அந்த மாதிரியான ஒரு யோகம் உண்டு. அது உங்களுக்கு
உடல் பலத்தை கொடுக்கும், உடல் நன்மையை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதாவது எங்கேயோ போயிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சியா அப்படிங்கிற நேரத்தில் அதெல்லாம் மறந்து போயிட்டீங்க. அதை நினச்சே கொஞ்சம் 2-3 வருஷமாக உருகி கிடந்தவங்க இப்போ அது போய் மொத்தத்தில் மறக்கடிக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டு இருந்த நேரத்தில் திடீரென்று வந்ததுன்னா எப்படி இருக்கும் சர்ப்ரைஸ்? அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு உண்டு. அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. அந்த நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்க்கை, புதிய நட்பிகள், புதிய நண்பர்கள் சேர்க்கைகளும் உங்களுக்கு இதில் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடல் கடந்த பிரயாண அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. அந்த நண்பன் மூலமாக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை கூட கொடுக்கும். 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரை 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் ஆரோகண கதியில் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். പക്ഷേ அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது அனுகூலமாக இருக்கும். இந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிடும், நன்மையாக இருக்கும். உடலை மட்டும்தான் கொஞ்சம் பாடுபடுத்தும், கவனமாக பார்த்துக்கங்க. சில பேருக்கு கடன் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். அதை நினச்சி கட்ட முடியாமல் நினச்சி சில சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும், மன வேதனையாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் அந்த உடலை கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். வழக்கு வம்பு தும்புகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் 7ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டு குருவின், உங்களுடைய ராசி நாயகனும் உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய செவ்வாயும் குருவும் இந்த சந்திரனையும் கேதுவையும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நட்பினால் பிரயோஜனம் உண்டு. அது உங்கள் வயதை விட்டு மூத்த பெண்கள், அல்லங்கில் கணவனை இழந்த பெண்கள், கணவனை விட்டு பிரிந்த பெண்கள், இந்த மாதிரியான வகையிலையும் சரி, அந்நிய மதம், அந்நிய ஜாதி, இந்த மாதிரியான பெண் நட்புகளெல்லாம் உங்களை தேடி இப்போ சேரக்கூடிய காலகட்டம். அவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் கொடுக்கக்கூடியதாக அவங்க வருவாங்க. இது உங்களுடைய காலத்திற்கு கால புண்களுக்கு மருந்திட்டது போல இருக்கும். இந்த காலத்தால் ஏற்பட்ட காயங்களுக்கு ஒத்தனம் கொடுத்தது போல, மருந்து கொடுத்தது போல அது இருக்கும். ஆகையினால இந்த 4 கட்சி கூட்டணி ஆட்சி இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் 75% யோகத்தையும் 25% இந்த உடல் உபாதைகளையும் கொடுத்து வரும். அதனால் நல்லதை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. அந்த மைனஸ் பாயிண்டில் உள்ளதை கொஞ்சம் கவனமாக இருந்து தப்பித்து கொள்ள வழியை பாருங்கள். இதுதான் உங்களுக்கு யோகம். நிறைவாக அந்த 13/4/2025 அந்த மாதத்தின் கடைசி நாள், அதாவது பங்குனி மாத கடைசி நாளிலேயே பின்னிரவு, அதாவது நள்ளிரவுக்கு பின் வரக்கூடிய பின்னிரவு 2:22 அளவில் அந்த விஸ்வாவசு வருஷம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு பின்ன 2:22 அளவில் விஸ்வாவசு வருஷம் என்னும் தமிழ் வருஷம் உதயமாகின்றது, பிறக்கின்றது. அந்த தமிழ் வருடம் உங்களுக்கு நல்ல யோகபோகத்தை வழங்கட்டும். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இப்பொழுதே அட்வான்ஸாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.